வணக்கம் மக்களே. ஃப்ளெக்ஸ் காப்புடைய சீசன் 2 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையுடைய ஆரம்பத்திலே நம்ம கதையுடைய மெயின் ப்ரோட்டகனிஸ்டான ஐசோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவருமே இப்போதைய ஒரு ஃப்ளைட்டில் மெக்சிகோவுக்கு போயிட்டு இருப்பார். கூடவே அவருடைய 2 கொலிகும் இருக்கிற விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இவங்க நேம் என்னன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தரோட பேர் கியாங்ஜின்ன்றது, ஒருத்தரோட நேம் ஜுன்யாங்கன்றது. இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து இவங்க புதுசாக ஒரு மிஷினை பண்ணுறதுக்காக தான் மெக்சிகோவுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல கொரியாவிலேருந்து தப்பிச்ச சில கிரிமினல்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த கிரிமினல்ஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மெக்சிகன் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரி, நான் அந்த கிரிமினல்ஸை காமிச்சா அவங்க அப்படியே பாரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் யார் ஃபுட்டை பே பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒருத்தனுமே என்கிட்ட சுத்தமாக பணம் கிடையாது, நீயே பே பண்ணுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அங்கே ஜுன்யாங் வரது மட்டும் இல்லாமல் விக்டிம் கிட்ட இருந்து 100 மில்லியனை தூக்கி வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி பணம் இல்லாமல் போகுன்ற மாதிரி ஒரு சொல்ல, அதை கேட்ட அவருமே கடுப்பாகுது மட்டும் இல்லாமல் நீ உண்மையாலுமே யாருடான்ற மாரி ஜுன்யாங் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கூட ஹீரோ வந்து உதவி செய்கிறாரு. இவங்களுக்குள்ள நடுவில் சண்டை நடந்துன்னு இருக்கும்போது கடைசியாக அதில் இருக்கவன் ஹீரோ பார்த்து துப்பாக்கி நீட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு மெக்சிகன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த சவுத் கொரியன் கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியாக இங்கே இருக்கிற மெக்சிகன் ஆஃபீஸர்ஸும் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இங்கே நடந்த மொத்த விஷயமே சவுத் கொரியாவுக்கு தெரிய வருது. அதில் அவங்க அப்படியே நியூஸை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் ஹீரோ எந்த மாதிரியான கேஸ் ஹேண்டில் பண்ணார், அதெல்லாம் எப்படி முடிச்சாருன்ற மாரி அதெல்லாம் ஒரு சின்ன ரீகேப்பாட்டை இவங்க காமிச்சுன்னு இருப்பாங்க. கடைசியாக ஹீரோமே அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது சில ஆட்கள் அப்படியே ஃபிலிமிங் எடுத்துன்னு இருப்பாங்க. ஹீரோமே அவங்கள பார்த்து ஹலோன்ற மாரி நார்மலாக பேச அந்த இடத்துல ஜேயோன்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் எப்பயும் போல் போனால் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோமே எதுவும் சொல்லாமல் ஜஸ்ட் வணக்கம் வச்சுட்டு மட்டும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. அடுத்தது அங்கே இருக்கிற நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே இவங்க டீம் மெம்பர்ஸ் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம முன்னவே எல்லாரையும் பார்த்துட்டோம், அதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஹீரோடைய டீமுக்கு எந்த வித டீம் லீடரும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனோடைய ஹீரோயினி வந்து அப்ராடுக்கு போயிருக்கதா சொல்கிறாங்க. எல்ஏ படிக்கிறதால அவங்க அப்ராடுக்கு போயிருக்கனால இப்போது இவங்களுக்கு டீம் லீடர் கிடையாது. புதுசாக ஒரு டீம் லீடர் வர விஷயத்தை பற்றியும் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. கடைசியாக அங்கே இருக்க மொத்த விஷயமே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசினதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே இவருடைய கம்ப்யூட்டரில் உட்காரது மட்டும் இல்லாமல் இவருடைய இன்ஸ்டாகிராமில் எந்த மாதிரியான சாட்லாம் வந்திருக்குன்ற மாதிரி அதெல்லாம் அவங்க கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாட் இவருக்கு வந்திருக்கு. அதை பார்த்து ஹீரோமே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. சரின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இப்போ கேம் ஆரம்பிக்க போகுது, நான் உங்களுக்காக ஒரு பரிசு வச்சுருக்கேன்ற மாதிரி என்னமோ ஒரு பிளேஸாக இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த விஷயத்த அந்த சைடு வந்த கியாங்ஜின் நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடு நான் போயிருக்கேன், இது ஹான்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருன்னு சொல்ல, அதை கேட்ட ஐசுமி அப்போ நான் அந்த இடத்துக்கு போகலாம், எதனாச்சும் இருக்கலான்ற மாதிரி ஒரு யோசிக்கிறாரு. எதுக்கு இருந்தாலும் நமக்கு மெசேஜ் பண்ணணும்னு கூடிய ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறது செய்து அதால் சரின்னு சொல்லிட்டு அந்த சைடு இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுமே கூட்டிகிட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் சில விஷயத்தை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஆள் எந்த இடத்த அமைச்சாரோ அந்த இடத்த இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு வேற ஒரு மெசேஜ் வருது, நீ கடைசியாக தான் இந்த இடத்துக்கு வந்துட்டியான்ற மாரி ஒரு மெசேஜ் வர. அப்போ தான் உங்களுக்கு புரியுது யாரோ ஒருத்தவங்க இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது யாருன்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக தான் அந்த ஆள் க்ளூன்னு சொல்லிட்டு சில இமேஜஸ் அனுப்புறாரு. இதில் தான் க்ளூ இருக்குன்ற மாதிரி வேற அந்த ஆள் போட்டு வச்சிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அதை ஜுன்யாங்கும் கியாங்ஜினும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் ஹீரோ அப்படியே சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சமையல் தான் அந்த மெசேஜ் பண்ண ஆள் வந்து ஒரு சின்ன பாக்ஸுமே சென்ட் பண்ணி இருந்திருப்பாரு ஃபோட்டோவில். அதால் சரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் அங்கே இருக்கிறனால அதை ஹீரோ தொட போகும்போது கடைசியாக தான் இந்த இடத்துல இருக்கிற ஜின்யாங் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதால் ஜுன்யாங் என்ன சொல்கிறேன்னா, அதை தொட்டுறதை அதில் இருக்கிறது பாம்புன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ ஷாக் ஆகிட்டாரு. என்னன்ற மாதிரி கேட்கும்போது அந்த சமையல் தான் ஜுன்யாங் மொத்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போது ஹீரோ அந்த பாக்ஸில் கை வச்சதுனால அவர் கையை எடுத்தால் அந்த பாம்பு எப்போ வேணாலும் வெடிக்க வாய்ப்புகள் இருக்குது. முதல் வேலையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பு ஸ்குவாடை இந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிற ஆட்களை எவாக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹீரோ கூடவே சேர்ந்து சில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அவங்க தூரத்துலேருந்து அந்த மொத்த விஷயத்தையுமே படம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசியாக தான் அந்த இடத்துக்கு பாம்பு ஸ்குவாடுமே வர ஆரம்பிக்குது. சரின்னு ஹீரோமே அப்படியே கையை வச்சுட்டு தான் இருக்காரு. அந்த இடத்துல இருக்கிற லேடியுமே எக்காரந்து கொண்டு கையை எடுத்துடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த லேடி உள்ளார இருக்கக்கூடிய கரெக்டான ஒயரை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 10 செகண்டில் அந்த பாம்பு வெடிக்க போகுது, நீ டக்குன்னு இந்த பக்கம் வந்துருன்னும் போது அதை கேட்ட ஹீரோ பயப்படுறது மட்டும் இல்லாமல் அப்படியே தாவி விழுந்துருவார். அந்த சமயத்தில் அந்த பாம்பு வெடிக்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்கும்போது கடைசியாக தான் இருக்கிற லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்ககிட்ட முன்னவே சொன்னேன் எக்காரந்து கொண்டு பிரச்சனை பார்க்க போகாதுன்ற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹீரோவை பார்த்து நஜ்ஜாப்னு சொல்ல அந்த சமயத்தில் அவங்க ஹீரோடைய சீனியரான ஹீரான்ற விஷயம் தெரிய வருது. அகாடமியில் இவங்க தான் சீனியராக இருந்திருப்பாங்க. ஹீரோ ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுக்கும்போது அந்த ட்ரைனிங்கில் இவங்க வேணும்னே ஹீரோவை தோக்கடிக்கிற மாதிரியும் ஹீரோ கூட ஏகப்பட்ட வாட்டி பிரச்சனைகள் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஹீரோவை செல்லமாக நஜ்ஜாப்ன்ற நேம்பிள் தான் கூட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோமே அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு.
அது என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா டெவில் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க தான் ஹீரோடைய இன்ஸ்பெக்டராக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இந்த இடத்த விட்டு போன நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு நியூஸ் தேவைப்படுது. இவங்களுக்கு ஹீரோ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சரியான கிளிப்புமே கிடைக்கிறது. ஒரு கேவலமான கிளிப் தான் கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு அதை இவங்க நியூஸில் போட்டுறாங்க. இந்த விஷயத்தை டேகியாங்கும் கடைசியாக தான் பார்க்குமே பார்க்குறாங்க. நம்ம டேகியாங்க கமிஷனர்னே வச்சுப்போம். அதில் கமிஷனருமே இப்போதைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை பற்றி சொல்கிறாரு. அதாவது ஹீரோவை பற்றி நியூஸில் வந்துடுச்சு. அதில் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பணக்கார பையன் அடிக்கடிக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கான், நம்ம என்னதான் பண்ணுறதுன்ற மாதிரி பார்க்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, எதை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் இப்போதைக்கு ஒரு நல்ல டிடெக்டிவாக இருக்கான்னு சொல்லும்போது அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு புதுசாக ஒரு டீம் லீடர் தேவைப்படுறாங்க. அதனால் நீ அவனுடைய டீமுக்கு புதுசாக வேறு என்னாச்சும் ஒரு டீம் லீடரை பாருன்ற மாதிரி வேறு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அடுத்துன்னு இருக்கும்போது தான் ஹீரோ அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருப்பாரு. அந்த சமயத்தில் அவருடைய கொலீக்ஸ்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுமே டிவியை பார்த்து வந்திருப்பாங்க. அதில் ஹீரோ அந்த பாம்பை பிடிச்சின்னு இருந்தது. கடைசியாக ஹீரோடைய காலை கியாங்ஸின் மசாஜ் பண்ணதுன்ற மாரி அதெல்லாம் வச்சு இவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோமே அந்த நியூஸ் டீமை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்க லேடியுமே இன்னொரு வாட்டி நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக தான் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தோடனே இவங்க ஹீரோவை கவர் பண்ண போயிடுறாங்க. அதை ஹீரோமே நோட்டீஸ் பண்ணுறாரு. கூடவே ஜுன்யாங்கும் கியாங்ஜின்னும் போக தான் செய்கிறாங்க. சரின்னு ஹீரோமே என்ன மேட்ருன்ற மாரி அந்த இடத்துக்கு போகும்போது கடைசியாக தான் அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க இப்போதைக்கு சில டார்க் வெப்ஸை செக் பண்ணலான்னு இருக்காங்க. ஏன்னா டார்க் வெப்லேருந்து தான் அந்த பாம்பை உருவாக்கி இருக்கணுன்ற மாரி இவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோவை திட்டவுமே போகிறாங்க. ஏன்னா ஹீரோ எந்த பொருள்னே தெரியாமல் அந்த பாக்ஸில் கையை வச்சிருக்காருல, அதுக்கு ஹீரோ திட்டும்போது அந்த இடத்துல ஹீரோ எதுக்கு என்ன திட்டுறீங்க, இருந்தாலும் அது பாம்புன்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களுமே அதை இவங்களுக்கு அவன் ஏகப்பட்ட க்ளூ தந்தானே, நீ ஆர்வ கொள்ளர அதில் கை வைக்காமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்காதுன்ற மாதிரி திரும்ப ஹீரோ திட்டுறாங்க. அதில் ஹீரோமே கடுப்பாக்க செய்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஹீரோ கிட்ட பேசுனதுக்கப்புறம் வெளியே ஃபிலிமிங் எடுத்துன்னு இருப்பாங்களே அந்த ஆட்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுத்த ஃபிலிமிங்கை டெலீட் பண்ணுங்கள், ஏன்னா எதையுமே நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது, என்னுடைய மகன் வெளியே தெரியுது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல், இப்போ தான் நீங்கள் என்னை மிஸ் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா அனுபவிங்க, என்னுடைய கேவலமான ஃபுட்டேஜை டிவியில் போட்டிங்கன்ற மாரி வேணும்னே அவங்கள கலாய்ச்சிட்டு போயிடுறாரு. இந்த இடத்த விட்டு போன ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கு ஹீரோவும் அப்படியே சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது கடைசியாக தான் பார்க் ஹீரோடைய டாபிக் வராது. அதாவது ஹீரோடைய டீமுக்கு இப்போதைக்கு புதுசாக ஒரு டீம் லீடர் தேவைப்படுறாங்களா, அதுக்கு ஒரு ஹீரோவை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு இதை பற்றி கவலை கிடையாது. அதில் ஹீரோ திரும்ப அந்த நியூஸ் ரிப்போர்ட்டிங் கம்பெனிக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புதுசாக கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணலான்னு சொல்கிறாரு. அதாவது இவர் இப்போதைக்கு புதுசாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போக போகிறாரா, அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கன்ற மாரி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே புதுசாக கான்ட்ராக்டை ரெனியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் ஹீரோவை பற்றி ஏகப்பட்ட நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதால் தான் ஹீரோ அவங்க கூட பேசின்னு இருக்கேன். அந்த சமையல் தான் அந்த இடத்துக்கு ஹீரோ நான் தான் உங்களுடைய புது டீம் லீடர்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரேங்க. ஆனால் இதை பற்றி ஹீரோவுக்கு கவலை கிடையாது. சரின்னு ஹீரோமே இந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கும்போது ஹீரோ தடுக்க செய்கிறாங்க. நீ எங்கேயுமே போகக்கூடாது, நீ ஆபத்தில் இருக்கணும் போது அதில் ஹீரோ கேட்குற மாரி தெரியல, எனக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போயே தரணுன்ற மாரி எவ்வளோ சொன்னாலும் அந்த விஷயத்தை கேட்காம இவர் வேகமாக அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறாரு. கூடவே இவருடைய 2 கொலீக்ஸு போக தான் செய்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு என்ஜாய் பண்ண இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோமே உங்களால் இந்த இடத்த செக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்ககிட்ட சரியான ட்ரெஸ் கோட் கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸில் வாங்கன்ற மாரி உங்களை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதில் கடுப்பான இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக அவங்க உள்ளார வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் பெருசாக எதையும் கண்டு கிடையாது. அவளை இக்னோர் பண்ணுறதுன்ற மாரி ஹீரோ அவங்களை கண்டு கிடையாது. ஆனால் அவங்க எல்லா பேக்கேஜுமே பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு அகெயின் ஒரு மெசேஜ் வருது. கேம் முடிஞ்சு போயிடுச்சு நான் நீ நினைக்கிறேன், இப்போ தான் உண்மையான கேமே ஆரம்பிக்குது, இது ரவுண்ட் 2ன்ற மாரி அந்த ஆள் அமுச்சு வச்சிருக்காரு. என்ன விஷயன்ற மாரி ஹீரோ பார்க்கும்போது அப்படியே அதில் இருக்கிற பிக்சரோ பின்னாடி இருக்கிற பேக்கை ஒரு நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் தான் பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோ தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த பாம்பு அடிச்சிச்சு. கூடவே ஹீரோவை காப்பாற்றிடுறாரு. ஆனால் இவருடைய முகத்தில் ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. கடைசியாக தான் அந்த இடத்த ஃபாரன்சிக் டீமும் செக் பண்ணிருக்கு. உண்மையாலுமே இந்த பர்சன் யாருன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிச்சுன்னு இருப்பார். இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு திடீர்னு அவருடைய பிரதரோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதில் ஹீரோ ஒரு மாதிரி ஆன்ஷியஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே வந்த லேடியுமே உங்களை யாருனாச்சும் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்களான்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் கேட்டுன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே பர்மிஷன் கிடையாது, உங்களால் எங்கள் ஆஃபீஸில் எந்த வித ஃபிலிமிங்கும் எடுக்க முடியாது, அந்த இடத்த விட்டு போங்கன்ற மாதிரி அந்த லேடி அனுப்புறது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஹீரோ கூட தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை கொலை பண்ண யாருனாச்சும் நினைக்கிறாங்களா, இல்லைனா உன்னை யாருனாச்சும் காயப்படுத்த நினைக்கிறாங்களா, அவங்க லிஸ்ட்டை தாங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவங்க வேகமாக திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயம் தான் ஜுன்யாங் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதை சில யூடியூபர்ஸ் வந்து ஃபுட்டேஜ் எடுத்து வந்திருப்பாங்க. அதில் சஸ்பீஷியஸ்
சஸ்பீஷியஸான ஒரு ஆளை ஜுன்யாங் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆளை செக் பண்ண ஜுன்யாங் போகிறாரு. அந்த ஆளோட நேம் ஜின்சுன்றது. அதே சமயத்தில் டார்க் வெப்பில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஹோம்மேட் பாம் பண்ணியிருக்காரா. அந்த ஆளை தேடுறதுக்காக ஹீரா போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது ஹீரோமே அவருடைய இடத்துல உட்காந்துக்கிட்டு யார் நம்மளை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. அந்த சமயத்தில் ஹீரோக்கு அவருடைய பிரதரோட ஞாபகம் தான் வருது. அந்த சமயத்தில் மிஸ்டர் கிம்மு எதனாச்சும் பிரச்சனையான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே என்னை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அது யாருன்ற விஷயத்தை பற்றி என்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க. ஆனால் எனக்கு முதல்ல அவனுடைய ஞாபகம் தான் வருதுன்ற மாதிரி இவருடைய பிரதரை பற்றி சொல்கிறாரு. இதுக்கு பேரலாகவே ஜுன்யாங் காமிச்சா அவர் ஜின்ஸோடைய வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஹீரோ சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்க விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போனா இவன் தான் அந்த பாம்பை வச்சுனா இருக்கணுன்ற மாரி ஜின்ஸு வரும்போது அவனை மிரட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ஈவெண்ட்டுக்கு இவன் எதுக்கு வந்தான், அதே சமயத்தில் ஒரு பேக்கில் என்னமோ ஒரு விஷயத்தை இவன் வச்சிருக்கான், அதாவது அந்த பேக்கில் என்ன இருந்துச்சுன்ற மாதிரி இவன் கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற இவன் என்ன சொல்கிறானோ ஒரு டாலிஸ்மெண்ட் இருந்ததான் சொல்கிறான். அதாவது இவன் சில ஷாமின்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஷாமின் வந்து டாலிஸ்மெண்ட் தந்திருக்காங்க. அந்த டாலிஸ்மெண்ட்டை இவன் ஹீரோவுக்காக தந்திருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு ஹீரோ மாரி பணக்காரனாக மாறணுமா, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் தான் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ண போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்ல அவங்களுக்கு இது சரின்னு தான் படுது. சரின்னு சொல்லிட்டு அவனை அதே இடத்துல விட்டுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த சைடு ஹீரா புதுசாக ஒரு ஆளை தேடி போயிருந்திருப்பாங்களே, இவன் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹோம்மேட் பாம் செஞ்சான். அவங்ககிட்ட இப்போதைக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனோட நேம் கியாங்டேன்றது. அவனை பற்றி விசாரிக்கும் போது அவன் அதை எப்பயோ விட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறான். இப்போதைக்கு இவன் சில ஃபார்மிங்கை பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்தை பற்றி ஹீரா கிட்ட சொல்லு. அதில் ஹீரோவுமே இவனை விட்டுறாங்க. ஏன்னா இவன் இப்போதைக்கு திருந்திட்டான்ற மாதிரி தான் அவன் சொல்கிறான். ஹீரோவும் சில விஷயங்களை கவனிச்சதுக்கப்புறம் சரி நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அவருடைய பிரதரை பார்க்க போகிறாரு. ஹீரோட நேம் சியாங்ஜுன்றது. அந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் ஒரு விசிட்டர் வந்திருக்கு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இவர் பார்க்க மறுத்தாலோ அது இவருடைய பிரதர்னு தெரிஞ்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல தான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணுற விஷயத்தை பற்றி பிரதர் கிட்ட சொல்ல அதை கேட்ட அவருமே அது யாராக இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது இவருக்குமே ஹீரோ மேலே அக்கறை இருக்குது. அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்காக அதிக லெட்டர் எழுதியிருந்தேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்ற மாரி இவர் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே என்னால் எப்படி உன்னை மன்னிக்க முடியும், நீ தான் என்னுடைய வாழ்க்கையை அடிச்சு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ போயிடுவார். நெக்ஸ்ட் தான் ஹீரோ மேலே இருக்க ஆட்களை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போது ஹீரோ ஒரு சேஃப் ஹவுஸில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கமிஷனருமே அந்த சேஃப் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அந்த இடத்துல உங்களுமே அதை எக்கார்ந்து கொண்டு நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மேபி குற்றவாளி நம்ம ஸ்டேஷனுக்குள்ளாரே இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அவன் இப்போ கூட நம்மளை கண்காணிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லு. சரின்னு கமிஷனருமே உங்களுக்கு அப்ரூவல் தந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் ஹீரோ வந்து ஹீரோ சேஃப் ஹவுஸில் வைக்கணும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் ஹீரோ சரின்னு ஒத்துக்கிறாரு. முதல் வேலையை ஹீரோ அவருடைய காரில் போகலான்னு இருக்கும்போது அந்த சமயத்தில் ஹீரோ என்னுடைய காரில் வாங்குற மாதிரி ஹீரோ அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா அவருடைய கார் ஆபத்தாக இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதில் ஹீரோ அவங்களுடைய காரில் போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்குது, நீ எதுக்கு ஒன்றும் போலீஸ் ஆஃபீஸரை வேலை செய்கிற, நீ போலீஸ் ஆஃபீஸரை விட்டு போயிடலாமேன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ அதே கேள்வியை தான் கேட்குறாரு. நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்க, அப்போனா நீங்களும் போலீஸ் ஆஃபீஸரை விட்டு போயிடலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே விஷயத்த தான் ஹீரோ சொல்கிறாரு. அந்த சமயத்தில் என்னமோ ஒரு ஃபோன் வைப்ரேட் ஆகிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது 2 பேருடைய ஃபோனும் இல்லைன்ற விஷயம் தெரியுது. ஹீரோ பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அது ஹீரோவுக்கு சஸ்பீஷியஸாக படுது. அது என்னன்ற மாதிரி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது பாம்புன்ற விஷயம் தெரிய வருது. கடைசியாக தான் அந்த இடத்துக்கு ஜுன்யாங்கும் கியாங்ஜின்னு வராங்க. அவங்க இப்போதைக்கு அந்த ரோடு அப்ரூவ் படுத்தலான்னு இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு வேகமாக இந்த பாம்பை எங்கேனாச்சும் டிஸ்போஸ் பண்ணணும்னு இருக்குங்க. ஒன்று உங்களுக்கு 4 மினிட்ஸ் தான் இருக்குது. நடுவில் சில டிராஃபிக் இருந்தாலும் சில குறுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க எப்படினாச்சும் கிளம்பிலான்னு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு வழி தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆடுக்கு போகலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் கடைசியாக 5 செகண்ட்ஸ் இருக்கிறமே தெரியுது. அந்த சமயத்தில் ஹீரோ இவருடைய காரை எடுத்துன்னு போய் ஸ்ட்ரெயிட்டாக தான் தண்ணியில் வர்ற மாதிரி தெரியுது. அதோடவே டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலி சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளோ பேருக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் அசமாடியில் சந்திக்கிறோம். ஹேவ் ஃபன் கைஸ்.